ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து புதுசாக ட்ரீம்11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து எல்லா டைப்ஸான மேட்சஸோட ப்ரெடிக்ஷனும் நம்ம இன்னிலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னையோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா SRH vs KKR மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். இது வந்து SRHோட ஹோம் கிரவுண்டில் நடக்குது. இந்த மேட்சோட ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 3:30 PM. இங்கே வந்து மேக்ஸிமம் ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இது வந்து இருந்திருக்கு. பேசர்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் கிடச்சிருக்கு. பிச் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோன்னா வந்து இன்றைக்கி வந்து மழை பெய்யறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ இதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 180 to 200 இந்த ரேஞ்சஸில் தான் இருந்திருக்கு மேக்ஸிமம். இப்போ பாருங்கள், பேசர்ஸ் வந்து 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து அனலைஸ் பண்ணது வந்து 5 மேட்சஸ்க்கு வந்து ஆவரேஜாக அனலைஸ் பண்ணது. ஸோ ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸுக்கு 6 விக்கெட்ஸ் போகுது. நம்ம இங்கே மேஜராக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் தான் மேக்ஸிமம் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் நடந்ததில் ரீசெண்ட் 5 மேட்சஸ் இங்கே இருக்குது. நம்ம இந்த வெனியூவில் நடந்த ரீசெண்ட் 5 மேட்சஸில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து SRH vs DCக்கு நடந்திருக்கு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா SRH ஃபஸ்ட் பேட் பண்ணியிருக்காங்க. SRHோட ஹோம் கிரவுண்ட் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. SRHக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஸோ அபிஷேக் சர்மா வந்து 135 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நாட் அவுட். டிராவிஸ் ஹெட் 37, இஷான் கிஷன் 25, ஹென்ரிச் கிளாசன் 37. இந்த டீமோட 4 பில்லர் பேட்ஸ்மேன்ஸும் இவங்க தான். பவுலிங்கில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாராலையும் விக்கெட் எடுக்க முடியல. அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட்டு, ஒரு ரன் அவுட் வந்து நிதிஷ் ராணா பண்ணியிருக்காரு. அதே SRH பவுலிங் யூனிட் பாருங்கள், அவங்களது வந்து மடுஷங்கா, இவர் ஃபாஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துருக்கு. ஈஷான் மலிங்கா அவர் தான் இன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். ஈஷான் மலிங்கா 4 விக்கெட்ஸ். அவர் வந்து பவுலிங் செகண்ட் போட்டால் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார். ஃபஸ்ட்டு போட்டாலும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஆனால் பவுலிங் செகண்ட் போட்டார்னா மேக்ஸிமம் 3 to 4 விக்கெட்ஸ் எடுப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சாக்கிப் ஹுசைன் அவர் 4 overs போடுறாரு, டெத்லேயும் ஓவர் போடுறாரு. அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷ் டூபே வந்து லாஸ்ட் மேட்ச் இந்த 3 விக்கெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் ஆர்டர் எல்லோரும் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் டெய்ல் ஆண்டர்ஸ் ஆடும்போது மட்டும் ஹர்ஷ் டூபே வந்து பவுல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 ஓவரில் ஒரு 3 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துட்டார். ஸோ மேக்ஸிமம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ் டூபே அதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் டவுட் தான். மேக்ஸிமம் விக்கெட்லெஸ் இல்லைனா ஒரு விக்கெட்டாக எடுப்பார். ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மடுஷங்கா பதில் கமின்ஸ் வந்திருக்காரு. கமின்ஸ் வந்து 2 மேட்சாகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல பவுலிங் போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இந்த மேட்ச் வந்து உங்களோட சாய்ஸில் வந்து அவரை கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக கமின்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் 8-8 CSK கூட ஆடியிருக்காங்க. இந்த மேட்ச் பாருங்கள், அபிஷேக் சர்மா 59. அபிஷேக் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஹைதராபாத் ஸ்டேடியம். டிராவிஸ் ஹெட் 23. கிளாசன் தான் வந்து இவங்க டீமோட ஒன் ஆஃப் த மெயின் மிடில் ஆர்டர் பில்லராக இருந்திருக்காரு. அவர் வந்து எல்லா மேட்ச்சுமே ஆடிக்கிட்டே இருக்கார். ஒரு 30+, 35+ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கார். இஷான் கிஷான் எப்படி இருக்காருன்னா ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயராக இருக்கார். அவர் வந்து அடிக்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஒரு 50+ ஸ்கோர் தான், இல்லைனா ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் அந்த மாதிரி. மேக்ஸிமம் 30 அந்த ரேஞ்சு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு, இல்லைனா வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லேயே அவுட் ஆகிடுறாரு. அனிகத் வர்மா இந்த சீசனில் போரஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சலீல் அரோரா பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு 20+ ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கிறார். சலீல் அரோரா வந்து நீங்கள் வந்து உங்கள் பிளான்ஸில் வைக்கலாம். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து மஸ்ட்டு பிக்குங்க. ஏன்னா அவர் வந்து டாப் ஆர்டரில் யாராவது 2 பேர் அவுட் ஆனாலும் அவர் வந்து ஒரு 20+ ரன்ஸ் அடிக்கிறாரு. பவுலிங் கன்ஃபார்மாக ஒரு 2+ overs போடுறாரு, கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஃபீல்டிங்கில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கேட்ச் பிடிக்கிறார். மேக்ஸிமம் 1 or 2 கேட்சஸ் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் அவர் இருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் பாருங்கள், இங்கே அன்ஷுல் கம்போஜ் அவர் 3 விக்கெட் எடுத்திருக்கார், ஃபாஸ்ட் பவுலர். ஜேமி ஓவர்டன் 3 விக்கெட், ஃபாஸ்ட் பவுலர். குர்ஜப்னீத் சிங் அவர் ஃபாஸ்ட்டு, 1 விக்கெட்டு. முகேஷ் சௌத்ரி 2 விக்கெட். இங்கே பாருங்கள், ஸ்பின்னர்ஸ் மேத்யூ ஷாட் விக்கெட்டே எடுக்கல. நூர் அகமது விக்கெட்லெஸ். இதை தான் நான் சொன்னேன். இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் விக்கெட்டுக்கான ஆப்ஷன் வெரி புவராக தான் இருந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் பாருங்கள், இவங்க பிரஃபுல் இஞ்சி 1 விக்கெட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி 2 விக்கெட்டு, சாக்கிப் ஹுசைன் 1 விக்கெட்டு, ஈஷான் மலிங்கம் 3 விக்கெட். நான் சொல்லலை உங்கள்கிட்ட ஆல்ரெடி. பவுலிங் செகண்ட் போடும்போது இவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார். இவரோட வந்து லைன்ஸை வந்து பிக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இவரோட பவுன்ஸ் போடுவார், யாக்கர் போடுவார், அந்த மலிங்கா ஸ்டைல் அந்த ஆக்ஷனில் தான் போடுவார். ஸோ இவரை வந்து பவுலிங் செகண்ட்னா ஒரு டீமில் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மஸ்ட் பிக். இவர் வந்து ஒரு 40 டீம்ஸ் போடலான்னா இப்போ ட்ரீம்11 மெகா கான்டெஸ்ட்டில் ஒரு டீமில் கூட இவரை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பவுலிங் செகண்டாக போடுங்க. ஃபஸ்ட் பவுலிங் ஃபஸ்ட்னால் கொஞ்சம் ரொட்டேஷனில் விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பிட்ச் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக இந்தந்த டீமுங்க எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து SRHோட லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். SRH மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா
கமின்ஸ் வந்து 4 ஓவர் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கமின்ஸ் வந்து நல்லா போட்டார் அந்த மேட்ச், நான் லைவ் பார்த்தேன். ஸோ பிரஃபுல் இஞ்சு இவர் வந்து டெத்தும் போடுறாரு, பவர் பிளேயும் போடுறாரு, 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஈஷான் மலிங்கா அதை பாருங்கள், பவுலிங் ஃபஸ்ட்டு போடும்போது 1 விக்கெட், பவுலிங் ஃபஸ்ட் போடும்போது நல்லா தான் போடுறாரு. ஆனால் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ரீதியாக தான் பார்க்கணும். அதனால் பவுலிங் ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இவர் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு, இல்லை 2 விக்கெட் ரேர். ஹர்ஷ் டூபே பாருங்கள், தான் சொன்னேன், ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்லெஸ், 3 ஓவர் 50. சாகிப் ஹுசைன் 3 ஓவர் 39 1 விக்கெட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட், எப்படியுமே அவர் வந்து 1 விக்கெட் தரும் நிதிஷ்குமார் ரெட்டி. சேசிங் அப்போ பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து 45 ரன்ஸு. ஒரு ரீசன்ட் மேட்சாகவும் அதர் ஸ்டேடியத்தில், இது வான்கடை ஸ்டேடியம், அங்கேயே 45 அடிச்சார். டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 4 கேட்ச் ட்ராப்புங்க, நான் கன்ஃபார்மாக பார்த்தேன். அவர் வந்து நல்ல ஒரு ரிதம்லேயே இல்லை அந்த மேட்ச், ஆனால் ஒரு 4 கேட்ச் ட்ராப்பால் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட அடித்தார். ஸோ டிராவிஸ் ஹெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வைக்கலாம், அதை தவிர்த்து கேப்டன்சி போவேன். ஏன்னா 4 கேட்ச் ட்ராப்னால தான் இருக்குது பாருங்கள். இஷான் கிஷன் அகைன் மிஸ் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் ஒரு ஹிட் டைப் பிளேயராக இருந்தால் இஷான் கிஷான் இருக்கலாம். அபிஷேக் சர்மாவும் ஒரு நல்ல ஆப்ஷன். கிளாசன் பாருங்கள், அகைன் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் கண்டினியூஸாக கிளாசன். நிதிஷ்குமார் ரெட்டி சேம், 1 விக்கெட்டு 20+ ரன்ஸ் சேம். சலீல் அரோரா இதான தான் சொன்னேன், ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க, ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுனால 30 ஒரு இது வந்து ரொம்ப சூப்பராக ஆனார் அன்றைக்கி வந்து. ஸோ 20+ ரன்ஸ் அடிப்பார். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் யார் கூட ஆடிருக்காங்கன்னா ஆர்ஆர் கூட ஆடிருக்காங்க. ஆர்ஆர் கூட பார்த்தீங்கன்னா பிரஃபுல் இஞ்சே 1 விக்கெட்டு, கமின்ஸ் 1 விக்கெட், ஈஷான் மலிங்கா 2, சாகிப் ஹுசைன். இவங்க மேக்ஸிமம் 16 ஓவர்ஸ் கவர் பண்ணிடுறாங்க இவங்களே. அதை தவிர்த்து பேக் ரிமைனிங் 4 ஓவர்ஸ் பார்த்திங்கன்னா ஹர்ஷ் டூபே இருந்தால் அவர் போடுவார் 2 ஓவர்ஸ் ஆர் 3 ஓவர்ஸ். அந்த எஸ் குமார் வந்து அவர் 2 ஓவர், அவர் வந்து இப்போ ரீசன்ட் மேட்ச்சில் இல்லை, விட்டு தான் அவரை சேர்க்குறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி கன்ஃபார்மாக போடுவார், அவர் கன்ஃபார்மாக 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுவார், நல்லா போட்டால் 3 ஓவர்ஸ் கூட போடுவார். ஸோ அவங்களுக்கு இடையில தான். ஸோ அந்த ஒரு பிக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்கள தவிர்த்து சாகிப் ஹுசைன், ஈஷான் மலிங்கா, கமின்ஸு, பிரஃபுல் இஞ்சே, 4 பேருமே 16 ஓவர்ஸ் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரோட ரீசன்ட் மேட்ச். கேகேஆர் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கேகேஆரோட டாப் ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து சுனில் நாராயண டாப் ஆர்டர் அவங்க அனுப்பியாகணும். அனுப்புனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு மேட்ச் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட ஓப்பனிங் ஆடினான்னு நினைக்கிறேன், ஒரு 20+ 25+ அடித்தார், நல்ல பேட்டிங் ஆனார் அந்த மேட்ச். ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சே டவுன் த ஆர்டர் இறக்கிட்டேன். ஒரு 4 ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். பேட்டிங் இறக்குனீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 20+ 30+ கூட அடிக்கலாம். ஒரு நல்ல கேப்டன்சி ஆப்ஷனாக இருப்பார் சுனில் நாராயண் இந்த மேட்ச்சில். ஆனால் செக் பண்ணிக்கோங்க, அவர் ஓப்பனிங் இறங்கினார்னா சிவிசி அது நீங்கள் போடலாம். இல்லைனா நார்மலாக ஒரு பவுலிங் போட்டுட்டு லோவர் த டவுன் இந்த ஆர்டர் மாதிரி, இங்கே எத்தனாவது 2 3 6th ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீங்கள் அவரை கன்சிடர் பண்ண வேணாம், ரொம்ப கீழே தான் இருக்கிறாரு. இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதில் வந்து க்ரீன் சூப்பர் ஆடிருக்கார், 34 ரன்ஸ். இவங்களோட ஓப்பனிங் ஒன் டவுன். ரகுவன்ஷா ரீசெண்டாக ஃபார்ம் குறைஞ்சிட்டே வருது, ஆனால் அவர் நல்ல ஃபார்மில் இருந்த பேட்ஸ்மேன் ஐபிஎல் ஸ்டார்டிங்கில். அவர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், எப்படியுமே அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செய்ஃபட்டும் நல்ல ஒரு ஃபார்ம்லேயே இல்லை. க்ரீன் 34. க்ரீன் வந்து பவுலிங்கும் போகிறாரு, பேட்டிங் ஆடுறாரு. ரோமன் பவுல் புவரஸ்ட் ஃபார்மில் இருக்கார். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஹைதராபாத் பிச்சர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சூட் ஆவார்னு நினைக்கிறேன். ரிங்கு சிங் எக்ஸ்ட்ராடினரி ஃபார்மில் இருக்கார். டாப் ஆர்டர் இதே மாதிரி தான் இந்த மேட்சும் போனாங்கன்னா ரிங்கு சிங் மஸ்ட் பிக். இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அங்கே ரொட்டேட் பண்ணி ரிங்கு சிங்கை ரொட்டேஷனில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரிங்கு சிங்கை நிறைய டீமில் போடுங்க. க்ரீனை வந்து மிஸ் பண்ணாதீங்க, கன்ஃபார்மாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. அதே மாதிரி இவங்களோட பவுலிங் யூனிட்டு பார்த்தீங்கன்னா அனுகுல் சுதாகர் ராய், இந்த பையனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இவர் வந்து பவுலிங் கம்மியாக போட்டாலுமே பேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு மேட்ச் 30+ ரன்ஸ் அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. க்ரீன் சொல்ல மாதிரி 2 ஓவர் போடுறாரு. வருண் சக்கரவர்த்தி இந்த பிச்சில் வந்து ஸ்பின் பெருசாக எடுக்கலை. ஸோ ஹிட்டார் மிஸ்டேக் பிளேயராக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுப்பார், இல்லைனா வேஸ்ட்டாக போயிடுவார். கார்த்திக் தியாகி ஃபஸ்ட் பவுலிங் போட்டார்னா விசி ஆப்ஷனில் வைங்க. சுனில் நாராயண் நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்காக இறங்கினார்னா கேப்டன்சி ஆப்ஷன் கொடுங்க. இல்லை 4 ஓவர்ஸ் மட்டும்தான் போட்டு லோவர் டவுனில் வந்தார்னா மேக்ஸிமம் ஒரு நார்மலாக போடுங்க. ரொட்டேஷனில் கூட வச்சுக்கோங்க, விக்கெட்லெஸ்ஸாகவும் போகலாம், இல்லை 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயண் வந்து ஓப்பனிங் போனால் மட்டும் கேப்டன்சி பிக் கொடுங்க, இல்லைனா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வைபவ் அரோரா கூட ரொட்டேட் டைப் பிளேயர்ஸ் தான். ஆனால் ஒரு வைபவ் அரோரா, அனுகுல் சுதாகர் ராய், க்ரீன், தியாகி இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச் கொஞ்சம் போராக தான் பண்ண தோணுது. சுனில் நாராயண் ஓப்பனிங் வந்தால் கேப்டன்சி பிக் கொடுக்கலாம், இல்லைனா இல்லை. ஓகே, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 4 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கு, கேகேஆர் 7 வின் பண்ணி. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான். ஸோ அது நம்மளுக்கு இங்கே பெருசாக கை கொடுக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம செப்பரேட்டாக எல்லா பிளேயர்ஸ்க்கும் போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 இன்னிங்ஸு
பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரகானே பாருங்கள் 10, 0, 0, 28, 41 ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தார். ரீசெண்ட்டு 3 மேட்சஸ் 10 ரன்ஸ். கார்த்திக் தியாகி. நான் வந்து ஓகே பேட்டிங் விக்கெட் கீப்பர் செக்ஷன்லேருந்து வரேன். ரகுவன்ஷி பாருங்கள் 27, 45 நல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபார்ம் ட்ராப் ஆகிடுச்சு. இஷான் கிஷான் பாருங்கள் சொன்ன மாதிரி தான் 50+ இல்லைனா சிங்கிள் டிஜிட் இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்காரு. 74, 90. ஸோ கேப்டன்சி ஆப்ஷன் கொடுங்க, இல்லை டீம்லேருந்து எடுத்துருங்க, அந்த மாதிரி போடுங்க. கிளாசன் வந்து மேக்ஸிமம் கேப்டன் ஆக மாட்டுறாரு, வைஸ் கேப்டன் தான் ஆகுறாரு. ஸோ மேபி வைஸ் கேப்டன் கொடுங்க, இல்லை தேவைப்பட்டால் கம்மி டீம்ஸில் கேப்டன் கொடுங்க. சேஃபட் பாருங்கள் 19, 0, 0 லாஸ்ட்டு 3 மேட்சும் போர். சலீல் அரோரா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ கீப்பர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் கேப்டன்சி ஆப்ஷனாக இருப்பார், இல்லைனா டீம் அவுட் தூக்கிடுங்க. ஹென்ரிச் கிளாசன் வந்து ஒரு நல்ல கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஆனால் மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக சூப்பராக இருப்பார். ரகுவன்ஷி இந்த மேட்ச் நான் பேக் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். மேபி ஒரு 25+ அடிக்க வாய்ப்பு இருக்குது. சேஃபட் வந்து போரஸ்ட் ஃபார்மில் இருக்கார், சேஃபட் வேணாம். சலீல் அரோரா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பிஃபோராகவே சன்ரைசர்ஸ் மேட்ச் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா சலீல் அரோரா வேணாம், இல்லைனா லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேட்டிங் செக்ஷனில் ரகானே வேணாம், போரஸ்ட் ஃபார்மில் இருக்கார். ரமன்தீப் சிங் மேபி ரொம்ப கம்மியான டீமில் போடுங்க. ரிங்கு சிங்லாம் மஸ்ட் பிக். ஏன்னா கொல்கட்டா ஃபஸ்ட் பவுலிங் போடுங்கன்னா கரெக்டாக கேச்சஸ் வர ஏரியாவில் தான் இருக்கார் இவரெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரிங்கு சிங்கை வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும். கொல்கட்டா ஃபஸ்ட் பவுலிங் போடுதுன்னா கன்ஃபார்ம் 2 or 3 கேச்சஸ் எடுத்துருவார். 20+ ரன்ஸ் அடிச்சு கன்ஃபார்மாக ட்ரீம் டீமில் வரக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் தான் ரிங்கு சிங். ரோமன் பிளேயர் வந்து இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரோமன் பவர் விளையாடாமல் வேறு யாராவது ஒரு இடத்துல ஒரு ஃபாரினர் வந்தால் அவரையும் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க. ஆனால் ரோமன் பவர் விளையாண்டார்னா போட்டுங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 30+, 30+, 25+, 20+ அடிச்சிருக்காரு. இதெல்லாமே ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒரு ரன். ஸோ இந்த மாதிரி பிச்சஸில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வேணும்னா ரிஸ்க் எடுத்து வேணால் அவரை தூக்கலாம். ரொம்ப கம்மியான டீமில் அந்த மாதிரி டீமும் போடுங்க. இப்போ அபிஷேக் சர்மா கேப்டனாக வச்சும் ஒரு டீம் போடுங்க, அபிஷேக் சர்மா இல்லாமலும் டீம் போடுங்க. அதே தான் இஷான் கிஷானுக்கும் சொல்லும். இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸை வச்சு இப்போ அபிஷேக் சர்மாவே எல்லா டீம்லேயும் போட்டுறாதீங்க. அப்படி போட்டோன்னா எல்லா டீமும் நம்மளுக்கு வந்து கை கொடுக்காது, வேஸ்ட் ஆகிடும். அபிஷேக் சர்மா கேப்டன்ஸியாகவும் போடுங்க, நார்மலாகவும் போடுங்க, இல்லாமலும் போடுங்க. ஆனால் பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். அணிக்கத் தூரமாக வேண்டாம். டிராவிஸ் ஹெட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன தோணுதுன்னா இன்றைக்கி அவுட் ஆகிடுவாருன்னு தான் தோணும் சீக்கிரமே. ஏன்னா எல்லா மேட்சுமே ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து கேட்ச் கொடுக்குறாரு. கேட்ச் யாருமே பிடிக்க மாட்றாங்க. எல்லா மேட்சும் நான் பார்க்குறேன் 2 drop 3 drop. மும்பை இந்தியன்ஸ் கிட்டலாம் 4 மேட்ச் ட்ராப். அதனால தான் இந்த 76 இந்த 37லாம் இல்லைனா ஒரு இந்த 18, 6, 20 இந்த லெவலில் தான் இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா போடுங்க. கொஞ்சம் இப்போ ஒரு 20 டீம் போகிறீங்கன்னா 10 டீமில் போடுங்க, 10 டீம்லேருந்து எடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அதர் தென் தட் இங்கே யாருமே இல்லை. வேறு யாராவது உள்ளே வரத்துக்கான ரச்சின் ரவீந்திரா வந்தால் ரோமன் பவுல் பிளேஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்பின் போடுவார், இல்லைனா இல்லை. மற்றபடி வேறு யாரும் விளையாட மாட்டாங்க. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் சுனில் நரேன் ஓப்பனிங் போனார்னா எல்லா டீம்லேயும் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அடிச்சு நொறுக்கிடுவார், சான்ஸே இல்லை. இன்றைக்கி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார் ஓப்பனிங் இறங்கினா. பவுலிங்கில் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டெயின் பண்ணுவார். ஏன்னா யாரும் பெரிய ஷாட்டுக்கு போவாங்களான்னு தெரியல, சேஃபாக ஆடுவாங்க தான் தோணுது. ஒரு விக்கெட்டு ரேராக 2 விக்கெட்டு. ஸோ போஸ்டிங் வேணாம். அவர் ஓப்பனிங் இறங்கினா சிவிசி போடலாம். நார்மலாக இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதீங்க, நார்மலாக ரொட்டேஷனில் வைங்க. க்ரீன்லாம் மஸ்ட் பிக் பாருங்கள் 32, 27, 79, 34 ஒரு மேட்ச் மட்டும் தான் டக் அவுட்டு. ஸோ அப்படி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி பாருங்கள் 21, 36, 12, 28 ஒரு மாதிரி. ஹர்ஷ் டூபே வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ பவுலிங் பாருங்கள், இந்த ஆல்ரவுண்டர் செக்ஷன் பவுலிங் பார்த்திங்கன்னா சுனில் நரேன் ஒரு ஓவர் பவர் பிளேயில் போடுறாரு, ஒரு ஓவர் டெத்தில் போடுறாரு. இந்த பவர் பிளே டெத்துன்னு மட்டும் பார்த்திங்கன்னா மிடில் போடுறாரு, மீதி 2 ஓவர்ஸ். க்ரீன் வந்து ஆட்டத்துக்கு 2 ஓவர்ஸ் போடுற ஒரு ஓவர் பவர் பிளேயில். அவர் விக்கெட் பாருங்கள், ரீசெண்டாக ஒரு விக்கெட் ஒரு 5 மேட்சஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்கு. சுனில் நரேன் பாருங்கள் 5 மேட்சஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இதான் அதுபடி பார்த்தா சும்மா ரொட்டேட் பண்ணலாம், அவ்வளோதான். நிதிஷ்குமார் ரெட்டி 5 மேட்சஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கு. ஹர்ஷ் டூபே 5 மேட்சஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஹர்ஷ் டூபே நல்லா பண்ணுவார்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல இந்த சுனில் நரேன் ஹர்ஷ் டூபே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டி க்ரீன் கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க. அவங்க 2 பேரும் தான் மெயின் பில்லர் அந்த 2 டீம். ஏன்னா பவுலிங் ரோலும் பண்ணுறாங்க, பேட்டிங் ரோலும் பண்ணுறாங்க. இந்த ரோல் பண்ணுறாங்க, அந்த ஆர்டரில் இருக்காங்கன்றதுக்காக சொல்ல. க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் லாஸ்ட் 5 பேட்டிங்கில் 34, 27, 79, 32, 0. இவர் 21, 36, 0, 12, 20 இவ்வளோ ரன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு 25+ நம்ம அடித்தாலே ட்ரீம் டீமில் கன்ஃபார்மாக வந்துடுவாங்க அந்த பிளேயர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பவுலிங் ஓகே, இப்போ நம்ம பவுலிங் செக்ஷன் போவோம். இதில் வந்து கார்த்திக் தியாகி பார்த்திங்கன்னா டெத்தில் போடுறவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தியாகி ஒரு ஓவர் போடுறாரு. சுதாகர் ராய் ஒரு மேட்ச் போட்டிருக்கிறார், ஒரு ஓவர். வைபவ் அரோரா 2 ஓவர் போடுறாரு. சாக்கிப் ஹுசேன் 2 ஓவர் போடுறாரு. கமின்ஸ் ஒரு ஓவர் போடுறாரு. ஈஷான் மலிங்கா 2 ஓவர். இதனால தான் சொன்ன பிரஃபுல் இஞ்சே ஒரு ஓவர். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா லாஸ்ட்டு 5 மேட்சஸில் கார்த்திக் தியாகி பாருங்கள்
7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 7 விக்கெட்ஸ். ஸோ கார்த்திக் தியாகி பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டார்னா கன்ஃபார்மாக போடுங்க. அனுகுல் சுதாகர் ராய் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து தூக்கிடாதீங்க. அவர் கம்மியாக இருக்கார், அவர் வந்து பர்ஃபார்மே பண்ண மாட்டார். அவருக்கான ரோல் அந்த டீமில் இருக்குது. ஏன்னா அந்த டீமோட டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதப்பெல்லாம் வந்து பேட்டிங்கும் ஆடி கொடுக்குறாரு, பவுலிங்கும் நல்லா போகிறார். வைபவ் வரராவும் பவுலிங் ஃபஸ்ட்டு போடும்போது ரொட்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சாக்கிப் ஹுசேன் வந்து எந்த சேசிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி உங்கள் பிளான்ஸில் வச்சுங்க. கமின்ஸ் தான் இன்றைக்கி கமின்ஸ் தான் டாப் பிக்காக இருப்பார். ஈஷான் மலிங்கா கமின்ஸ் தான் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். அதில் ஈஷான் மலிங்கா பவுலிங் செகண்ட்னா செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவர் பாருங்கள் ரீசெண்டாக லாஸ்ட்டு 5 மேட்சஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு. கமின்ஸ் வந்து லாஸ்ட்டு 5 மேட்சஸில் 4 விக்கெட்ஸ், அதில் 2 மேட்சஸில் 1 விக்கெட் எடுத்தார். இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்சம் செட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் கன்ஃபார்ம் கம்பேக் கொடுப்பாரு எனக்கு தோணுது. வருண் சக்கரவர்த்தி வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஃபார்முக்கு வந்துட்டார். நீங்கள் கேட்கலாம், ஏன் ரீசெண்டாக நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார் அப்புறம் ஏன் அவரை தூக்க சொல்கிறீங்கன்னு. ஆனால் இந்த பிச்சு பார்த்திங்கன்னா ஒரு பேசர்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பிச்சு. ஸோ அதனால் வருண் நல்லா பண்ண மாட்டார்னு எனக்கு தோணுது. மேபி ரொம்ப இப்போ ஒரு 10 டீம்ஸ் போகிறீங்கன்னா ஒரு 2 or 3 டீம்ஸில் போடுங்க, மற்றபடி வேணாம். பிரஃபுல் இஞ்சே லாஸ்ட்டு 5 மேட்சஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ பிரஃபுல் இஞ்சேவும் இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட 4 பேஸ் அவங்க கன் பேஸ் இருக்காங்க. அதே மாதிரி கொல்கட்டாவோட 2 பேஸ் பவுலர்ஸ் கார்த்திக் தியாகி, வைபவ் வரரா, இவங்களும் நல்ல கன் பவுலர்ஸ். இதில் யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறான்னு பார்த்துட்டு அந்த சைடு உள்ள பவுலர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க அடிஷ்னலாக. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பவுலிங் போடுச்சுன்னா ஈஷன் மலிங்காவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கமின்ஸ் அதிகப்படுத்துங்க, பிரஃபுல் இஞ்சே சாக்கிப் ஹுசேனை ரொட்டேட் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப்னா கார்த்திக் தியாகியை ரொம்ப குறைச்சிக்கோங்க, வைபவ் வரரா லைட்டாக போடுங்க. அதே கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுச்சுன்னா கார்த்திக் தியாகியையும் வைபவ் வரராவையும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, கமின்ஸையும் போட்டுக்கோங்க, ஈஷன் மலிங்காவை அதிகமாக போடுங்க, சாக்கிப் ஹுசேன் பிரஃபுல் இஞ்சே குறைச்சிக்கோங்க. இந்த ஒரு ஆர்டரு நான் சொன்னது ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் யாரெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்ற பார்க்கலாம். கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸனை வந்து வைஸ் கேப்டனுக்கு போகலாம். தேவைப்படுறவங்க கேப்டன்சி ஆப்ஷன் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், நான் கொடுக்கலன்னா வேணும்னா கொடுங்க. இஷான் கிஷான் கேப்டன் கொடுங்க, வைஸ் கேப்டனும் கொடுங்க. ரகுவன்ஷி இன்றைக்கி நான் ஒரு ஹோப் பண்ணுறேன், ஆனால் ரகுவன்ஷி வந்து வைஸ் கேப்டன் வேணாம். ரகுவன்ஷி தேவைன்னா ரொம்ப லிட்டில் டீமில் கொடுக்கலாம், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அதர் தென் தட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சிவிசி, டிராவிஸ் ஹெட்டி நீங்கள் நான் விசி கொடுக்க மாட்டேன், சியும் கொடுக்க மாட்டேன். ரிங்கு சிங் வந்து நம்ம விசி கொடுக்கலாம், ஏன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. சப்போஸ் சி கூட தேவைப்படுறவங்க சி கூட கொடுக்கலாம், ஏன்னா அவர் வந்து லோவர் ஆர்டரில் வந்து இப்போ ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாரு, 3 கேட்ச் பிடிக்கிறாருன்னா இப்போ ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட்னாலே 3 கேட்சுக்கு 24 பாயிண்ட்டு, போனஸ் ஒரு 4 பாயிண்ட், 28 பாயிண்ட். ஒரு 25 ரன் அடித்தாருனாலே அது ஒரு 30-35 பாயிண்ட் வருதுனால இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு 63 பாயிண்ட் வந்துடும். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோல் ஆடினார்னால 63 பாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட கேப்டன்னா ஒரு 40+ அடிச்சானா கன்ஃபார்ம் கேப்டன் ஆவார், அவர் கேட்சிங் எபிலிட்டிக்கும் சேர்த்து. ஸோ இந்த பிளான்ஸ், இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சு பாருங்கள். ரோமன் போவல் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ஸில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது கேப்டன்சி வைஸ் கேப்டன் பிக் தானே. க்ரீன் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக போடலாம், ஒர்த்தான பிளேயர். சுனில் நாராயண் ஓப்பனிங் இறங்கினா கேப்டன் போடுங்க, இல்லைனா வேண்டாம். நிதிஷ்குமார் ரெட்டி வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஒரு நல்லது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஷன் மலிங்கா சொன்ன மாதிரி செகண்ட் பவுலிங் போட்டார்னா சிவிசி கொடுங்க, ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் எடுத்துருங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. செகண்ட் பவுலிங் போட்டால் சிவிசி கொடுங்க. கமின்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் தோணுது, அதனால் நான் விசி கொடுத்துருங்க. கார்த்திக் தியாகி ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் சிவிசி கொடுங்க, செகண்ட் பவுலிங் போட்டால் எடுத்துருங்க, சியும் வேண்டாம் விசியும் வேண்டாம். வைபவ் வரரா எந்த ஒரு டவுனாக இருந்தாலும் அவரை ரொட்டேட் பண்ணுங்கள். சாக்கிப் ஹுசேன் பிரஃபுல் இஞ்சே இவங்கெல்லாம் ரொட்டேட் பண்ணுங்கள். அனுகுல் சுதாகர் ராயும் சேம் தான். உங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கு ஈஷன் மலிங்கா பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் சிவிசி போடலாம். கமின்ஸு எப்படியா எந்த டவுனாக இருந்தாலும் விசி போடுங்க. கார்த்திக் தியாகி ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் ஈஷான் மலிங்காவுக்கு இருக்கிற போஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு கார்த்திக் தியாகி கொடுங்க, ஓகேங்களா? கார்த்திக் தியாகி கொடுங்க, அவன் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணார்னா. ஆல்ரவுண்ட்ஸில் க்ரீன் இருக்கட்டும், கேப்டனும் போடலாம், வைஸ் கேப்டனும் போடலாம். நிதிஷ்குமார் ரெட்டி வைஸ் கேப்டனாக போடுங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம், ரிங்கு சிங்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம். மேபி வைஸ் கேப்டன் கொடுங்க. கேப்டன் லிட்டில் டீமில் அது வந்து டாப் ஆர்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொல்கட்டாவில் அந்த மாதிரி கொடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஹென்ரிச் கிளாசன் விசி, தேவைப்படுறவங்க சி கொடுங்க. இஷான் கிஷான் நல்ல ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு தோணுது, ஏன்னா எஸ்ஆர்ஹெச் நடக்குது. ஸோ பார்க்கலாம், அதனால தான் கேப்டன்லையும் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ப்ரெடிக்ஷன். இனிமேல் நம்ம சேனலில் வர ப்ரெடிக்ஷன் இதே மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு போவோம், எந்த இதுவும் நம்ம வந்து சுற்றி வளைச்சி அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் அவெல்லாம் மேக்ஸிமம் பார்க்காம டேரெக்டாக என்ன கண்டென்ட்டு, என்ன மாதிரி ஸ்டாட்ஸு, இப்போ பிச்சுக்கு ஏற்ற பிஹேவியர் எப்படி, இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் என்ன மாதிரியா, இது எந்த பவுலர்ஸ் சப்போர்ட் பண்ணுது, எந்த பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது, இப்போ இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா யார் பர்ஃபார்ம் பண்ணலாம், இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் யார் பர்ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் லாஸ்ட்டில் கொடுத்துருவோம். இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.